நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டு வந்த பூலான் தேவி 2001ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி அடையாளம் தெரியாத 3 பேர் கொண்ட கும்பலால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நாடாளுமன்றத்திற்கு அருகில் அமைந்திருந்த அவரது இல்லத்திலேயே இந்த சம்பவம் அரங்கேறியது. கொள்கைக்காரியாக இருந்தபோது பீமாய் கிராமத்தில் பூலான் தேவி செய்த படுகொலைக்கு பழிவாங்கும் விதமாகவே அவரை கொலை செய்ததாக காவல்துறையில் சரணடைந்த ராமா என்பவர் தெரிவித்தார். அவர் பதவியில் இருந்தது ஏறக்குறைய 4 ஆண்டுகள் தான் என்றாலும் ஏழ்மை நிலையில் இருந்த மக்களுக்கு குடிநீர், மின்சாரம், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார். தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களையும் செயல்பாடுகளையும் கொண்டிருந்தாலும் அரசியலில் சாதாரண மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் தலைவராக பூலான் தேவி உயர்ந்து